அண்மையில் நடந்த ஏர் இந்திய விமான விபத்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தினது மட்டுமல்லாம விமான போக்குவரத்து வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியாகவே இருந்தது. அதே போன்ற ஒரு விமான விபத்து வரலாற்றில் நடந்திருக்கிறது என்ற செய்தியை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். 1987 ஆண்டு அமெரிக்காவில் நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானம் இலக்கம் 255 அதே போன்ற ஒரு விபத்தை சந்திச்சிருந்தது. இந்த விபத்தில் 4 ஒற்றுமைகள் இருக்கு. 4வது ஒற்றுமையில தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நாங்க பிறகு பார்க்கலாம். முதலாவது ஒற்றுமை என்னன்னு சொன்னா, இந்த விமானம் இரண்டுமே டேக் ஆஃப் ஆகி 30 வினாடிகளில் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இரண்டாவது ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விமானம் பாருங்க, ஏர் இந்தியா விமானம் கட்டிடத்தில் மோதி இருக்கிறது. அதே போல இந்த நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானமும் கட்டிடத்தில் மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இரண்டுமே ஒரே மாதிரியான விபத்து. மூன்றாவது ஒற்றுமை என்னன்னு சொன்னா, இந்த ஏர் இந்திய விமானத்தில் ஒருவர் உயிர் தப்பி இருக்கிறார். அதே போல இந்த நார்த் வெஸ்ட் விமானத்திலும் ஒருவர் உயிர் தப்பி இருந்தார். ஒரு குழந்தை உயிர் தப்பி இருந்தார். அவருக்கு அப்போது 4 வயது, இப்போது 37 வயது. அவருடைய பேர் சிசிலியா, இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 4வது ஒற்றுமையில தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தினுடைய விபத்துக்கான காரணம் விமானியினுடைய தவறு தான் அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த ஏர் இந்தியா விமானத்தினுடைய விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த 3 ஒற்றுமையும் சரியாக பொருந்தி இருக்கிறதுனால ஏர் இந்தியா விமானத்தினுடைய விபத்துக்கும் விமானி ஒரு காரணமாக இருந்திருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.